வெல்கம் டு கேமிங் வித் ஏஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா ஃபைண்ட் அண்ட் ஸ்னைப் பிரெயின் ராட்னு சொல்லி இந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எடுக்கிற வீடியோவே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். 3 மந்த்ஸாக நான் வேலை செஞ்ச ஒர்க்லாம் வீணாக போல். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை திருப்பி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிற வரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கேம் உள்ளே வந்தோடனே அது எடுத்தால் தான் வெளில போக முடியும்னு சொல்லிச்சு, இல்லைனா போக முடியாதுன்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். பார்த்தீங்களா, கன் இருக்குது. ஓகே, இந்த கன்னை வச்சு தான் நம்ம ஸ்னைப் பண்ணோம். ஓகே, போக சொல்கிறாங்க. பண்ணியாச்சு அப்கிரேட்லாம். திரும்பி பண்ணோம். ஓ, பண்ணலையா? சரி, ஓகே. அப்கிரேடில் ஃபுல்லாக போட்டு விட்ருவோம். ஃபுல்லாக போட்டு விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். கன் ஷாப் போக சொல்லுவாங்க. இந்த கன் இப்போ எவ்வளோ இருக்குது? 500 தானே? பார்ப்போம். மேலே சொல்லிக்காங்க பை 1 கன்னு. வாங்க போவோம். இந்த கண்ணு. ஓ, இந்த கண்ணா? 100 மில்லியனா? சி, இதுவா? பவர்ஸே அம்மா. சரி, அப்போனா 5 இந்த 500K வாங்கிடுவோம். அதை என்னதுடா அது? கிஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு இதை கிளைம் பண்ணிப்போம், தேவைப்படும். ஓகே, இண்டெக்ஸ் காட்டுது. எதுக்கோ தரல. கிஃப்டா என்னது? சரி வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து அது உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் குறைவராக தான் இருக்கும். இந்த பிரிண்டர் அடிச்சிடலாமா? என்ன பண்ணலாம்? அடிப்போமா? இது என்ன ரேரிட்டி செக் பண்ணுறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகுது. ரேரிட்டி செக் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதில் அதான் இந்த கேமில் பிரச்சனையாகவே இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்னைப் பண்ணுவோம். இந்த பிரிண்டர் ஸ்னைப்பே பண்ண முடியல. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அது வந்து ரேரிட்டி அதிகம். அதெல்லாம் லெஜெண்ட்ரி. நம்ம வந்து இப்போ காமன்னாக அடிக்க முடியும். ஆனால் அது எனக்கு தெரியாது. அதனால் நான் போட்டு இருக்கிற எல்லாத்தையும் சுட்டுட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரேரிட்டி உள்ளது மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காமன் அடித்தேன். காமன் அடித்தோடனே ஒரே அடியிலே எடுத்துக்கிச்சு. அதுக்கு முன்னாடி அது வரையும் எதுவுமே ஆகலை. பிரச்சனையாக இருந்துச்சு. எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. ஓகே, வாங்க சொல்லுவோம். ஆனால் அது சொல்ல முடியாதுன்னு சொல்லி அப்போ எனக்கு தெரியாது, இப்போ தெரியும். ஓகே, அவன் மண்டையில் எப்படி வச்சது சுட முடியல. ஏன்னா அவன் வந்து எப்பிக்கிறாட்டி. கைஸ், நம்ம ஃபஸ்ட் சேனல் எப்படியோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம செகண்ட் சேனல்லையும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம 3 மந்த்ஸாக கஷ்டப்பட்டோம் இந்த சேனலுக்காக. அதுக்கப்புறம் தான் எனக்கு நைட்டு 10 PM கரெக்டாக பார்த்தேன். கரெக்டாக 10 PM முன்னாடி 9:59 பார்த்தா 99 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. சரி, 10 o'clock வந்து பார்ப்போம்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. ஒரே மிராக்கிளாக இருந்துச்சு எனக்கு. வாட் அ மிராக்கிள் ப்ரோ, லைக் தட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம கேஷை கலெக்ட் பண்ணிட்டு 10K சேருமா சேராதா? அவ்வளோதான்ப்பா, சேர்ந்துச்சு. போய் கன்னை வாங்கிட வேண்டியதான். டப்புன்னு பண்ண வேண்டியதான். வாங்கியாச்சு கன்னை. 10K கொடுத்து ஒரு கன்று வாங்கியாச்சா? இப்போ சுடுறோம். இந்த கன்னை வச்சு நல்லா சுடுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சுடலை. அப்கிரேட் பண்ணால் நான் மறந்துட்டேன். பார்த்துக்கோங்க, அப்கிரேட் பண்ணவே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. சரி, ஓகே. இவங்க காமன்லாம் சுடவே இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி சுடுவோமா அப்படி சுடுவோமா அப்படி இப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கரெக்டாக பார்த்து சுடணும். காமன் மட்டும் தான் சுடணுன்னு. இங்கே பாருங்க, மித்திக்கில் போய் எய்ம் வச்சுட்டுக்காங்க. சுட்டாலும் ஒன்றும் வரல. நானும் பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் மித்திக்கலை கீழே. சரி, அதை அடிப்போன்னு சொல்லி போனால் மறந்து போயிடுச்சு கடைசியில். இப்போ அவங்க ரைப்பூஸ் மெடல் ஜெய் இதில் வந்து எப்பிக் பார்த்தீங்களா?
ஓகே, நான் கிரேப்ஃபுல் மெடிசியாக அடிக்க ட்ரை பண்ணேன், பட் அது ஆகலை கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஜன்னி அடித்தா வந்துச்சு உள்ள. கேப்பச்சினோ அசசினோ அடித்தா அதுவும் உள்ள வந்துடுச்சு டப்புன்னு. ஆனால் அதுக்கு மட்டும் அனிமேஷன்ஸ்லாம் வந்துச்சு கைஸ். ரொம்ப அதிகமாகவே அனிமேஷன்ஸ்லாம் வந்துச்சு எல்லாத்துக்குமே. நீங்கள் பாருங்க, நான் அடிக்க அது வந்து அனிமேஷன் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே, திருப்பி இதோ வைக்க பார்த்தீங்களா, காமன் அடித்தோடனே டப்புன்னு உள்ளதா. இதே மாதிரி வந்து நான் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தேன் கைஸ். ஆனால் அந்த கேம் ப்ளேலாம் நான் வீடியோ எடுத்துக்க மாட்டேன். அதுவும் இதே மாதிரி தான் சேம் கைஸ். ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல், அந்த லக்கி பிளாக் மாதிரி போயிட்டே இருக்கும், அங்கிட்டே இங்கிட்ட அங்கிட்டு. ஆனால் அந்த கேம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அந்த கேம் வந்து நான் எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் விளாண்டேன். இப்போ அந்த கேம் எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, டப்புன்னு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டு காசை கலெக்ட் பண்ண வேண்டியதான். காசை கலெக்ட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணவா, கன்று வாங்கவா? சரி, கன்று எவ்வளோ 500K 90K அப்கிரேடு போட்டுடுறாங்க. ஓகே, அப்கிரேட் போட்டாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ, இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வரும். நான் நிறையா இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடாமே வச்சுருக்கேன், ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன், பட் இன்னும் எடிட்டிங்லாம் பண்ணி போடணும். அது எல்லாத்தையும் போட்டுடுறேங்க. அதுக்கப்புறமா ரீபர்த்து எல்லாத்துலேயும் நான் வந்து இதில் அடுத்த பார்ட்டில் இந்த இதுக்கு நான் ரீபர்த் பண்ணிடுறேன். வாங்க நம்ம ஷூட்டிங் பண்ணுறதுல பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறமா இந்த கன்று வாங்கினதுக்கப்புறம் தான் நல்லா விழுந்துச்சு, அடிலாம் ஈஸியாக இருந்துச்சு இந்த கன்று வாங்கினதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா இர்ஷத் கேமர் சேனலில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் அந்த சினிமா சிமுலேட்டர். அது வந்து எல்லாத்தையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த கேமை முடிப்போம். நாளைக்கு அந்த சேனலில் அந்த கேம் பிளே வந்துடும். மறக்காமல் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இதே 6 o'clock தான் அந்த சேனல்லையும் வரும். ஓகேவா கைஸ்? நாங்கள் ஊட்டி அடித்தோடனே விழுந்துடும். பார்த்தீங்களா, அப்பயும் நான் விடல, ரேரிட்டி லெஜெண்டரியும் பார்த்தோடனே தான் அடிச்சிருந்தேன். அது லைட்டாக நான் வந்துச்சு, அதனால தான் நான் பார்த்தேன். பொறுக்க முடியல, அதனால தான் எல்லா பிரெயினாடியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடித்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து பேஸ் அப்கிரேட் பண்ணுறேன். எவ்வளோ 1 million கேட்குறாங்க கைஸ். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துட முடியுமா? கன்ஃபார்மாக எடுக்க முடியாது. போடு 700K அந்த 500K கன்று வாங்கிடுவோம். வாங்க போயிட்டு, அவ்வளோதான், வாங்கியாச்சு. அடுத்த 10 million கன் தான். இதுக்கப்புறமா நம்ம கன் வாங்க தேவையில்ல, இல்லை கன்று வாங்கிடலாம் விடுங்க. நம்மள்ட்ட காசு அதிகமாக இந்த கன்று வாங்குவோம். இதுக்கப்புறமா என்னால் எப்பிக்கான சுட முடியும், ஆனால் கடைசியில் அது வேற ஒருத்தவங்க சுட்டுட்டான். நான் சுட்டு இருக்கும் போது லீரிலோ இல்லை லாஸ்ட் ஹாட்ஸ்பாட். ஐயோ காணோம், அவ்வளோ அதை மறந்து போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் ரேரிட்டி பார்த்துருக்கிறதுக்குள்ள அது எல்லாமே போயிடுச்சு. பாதி பிரெயின் ராட் அப்படியே போயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். அவ்வளோதான், கிரேட் பூஸ் மெடிசி எடுத்தாச்சு. அது உள்ள வச்சுப்போம், பேக்கெட் உள்ள. அடுத்து அது என்னன்னே தெரில, என்னது ஒன்றுமே புரியல. சரி விடுங்க, பார்த்துப்போம். மித்திக்கல்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்துட்டேன். காமன்லாம் இப்போ அடிக்க வேணாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். லக்காக்கு காம்பினேஷனஸ் அது இருக்கு. காமனுக்கு என்னாலும் நான் அடிக்கல, அந்த லாக்கருக்கு காம்பினேஷனஸ் அதை அடிச்சிருந்தேன் உட்காந்து. ஆனால் அதை அடிச்சு என்ன பிரச்சனை? அதான் அடிக்க முடியாது. எனக்கு அப்போ தெரியாது, இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால தான் அங்கிட்டு போய் ஏதோ வேறு ஏதாச்சும் இங்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துருந்தேன். இங்கிட்டையும் ஒன்றும் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கிட்டே போயிட்டான். இங்கேருந்து அடிக்க முடியல, அங்கிட்ட போய் தான் அடிக்க முடிச்சு. அங்கே பார்த்தீங்களா, லாக்கருக்கு காம்பினேஷனை சவுத்தா எடுத்துட்டான்.
இங்கிட்டு போயிட்டு அங்கே ஒரே ஒரு ஷூட் தான் சுட்டேன். ஒன்றில் கொஞ்சம் நிறைய சுட்டேன். ஆனால் பார்த்தீங்களா உடனே வந்துடுச்சு கைஸ். இன்னும் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அடிச்சிட்டோம். நம்ம வந்து ஃபுல்லாக பிசிக்கு இறங்கிடலாம். அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் நினச்சா மட்டுமே எல்லாத்தையும் பண்ணலாம். லைக் கூட பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம். வாய்ஸ் குவாலிட்டி இப்போ நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கப்புறமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்ததுக்கப்புறமா வரப்போகிற வீடியோஸ்லாம் மைக்கில் நல்லா குவாலிட்டியாக தான் வரும். அண்டு பிசியில் தான் நம்ம விளையாடுவோம் அதுக்கப்புறமா. ஏன்னா நான் முன்னாடி பிசி பிளேயராக தான் இருந்தேன். பட்டு அப்போ என்கிட்ட பிசி இருந்துச்சு, இப்போ என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் இப்போ மொபைலில் போட்டுக்கேன். இல்லைன்னு வைங்களேன், நான் பிசி பிளேயர் தான். நான் பிசியில் தான் போட்டிருப்பேன். சரி ஓகே வாங்க. டப்புன்னு அதை போட முடியாது. ஆனால் நான் தான் போட்டிருந்தேன், சும்மா போட்டிருந்தேன். சீக்கிரம் மாட்டாடே. பில்டிங் நான் பின்னாடி போனதுனால அது பாட்டுக்கு கேஷ் கவுண்டரில் போய் நின்றுது. கேஷ் கவுண்டர்னா நீங்கள் நினைக்கிற கேஷ் கவுண்டரில் கேஷ் இது பண்ணோம்ல, காட்டுல அப்கிரேடுக்கு அது அவங்க அலைசி அடிக்கணும். காம்பினேஷன் திருப்பி அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி அது முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா வேற ஒருத்தவன் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சீக்கில் தேர எடுக்கலான்னு. ஆனால் அங்கே இல்லை. 6-7 300K. அதனால அது தூக்கிட்டேன் உடனே. பாருங்களேன், லகாக்கு காம்பினேஷன் நான் எடுக்கலாம் தான் பார்த்தேன். சரி எதுக்கு நம்மளுக்கு வீணோம்பு, நம்ம 6-7 அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 6-7 ஒவ்வொரு பக்கமாக பார்த்து அடிச்சுட்டு இருந்தேன். அடித்தது வீணா போல கைஸ், 6-7 நம்ம கைக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்கல்ல. சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ நம்ம பேஸில் போய் வச்சுட்டு வந்துடுவோம். எப்படா தொட்டாலே மேலே போகுது, தொட்டாலே பட்டாக்காங்க மாதிரியோ. 6-7 பிளேஸ்டு. இப்போ வந்து காசு எடுப்போமோ, வெயிட் பண்ணுங்க. 4 மில்லியன் சேரட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துப்போம். டப்பு சேர்க்கிறாங்களா இவங்க, முடியல. அவ்வளோதான், 5 மில்லியன் கிட்டே வருது. அதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் கைஸ் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. பாருங்க, 10 மில்லியன் வருமா, 11 மில்லியனே வந்துருச்சு. ஓகே, அந்த கண்ணை வாங்கிடுவோம். வாங்கிட்டு எக்யூப்டட். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக அடித்து போட்டுடலாம் எவனாக இருந்தாலும். பிரெயின் ராட்டு தான் சொன்னேன், வேற யாரையும் சொல்ல. அப்படி அதுக்குள்ளே திருப்பி 10 மில்லியனு. மீதி 10 மில்லியன்லாம் இதுக்கு செலவு பண்ணிடுவோம். 10 மில்லியன் 100,000 மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்கு. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இல்லைன்னா மன்னிச்சிருங்க கைஸ், மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பைக்கில் சீக்கில் தேரோம். இந்த பிரெயின் எடுத்துருவோமா, சும்மா சொன்னேன். சீக்கில் தேரோம் அந்த பிரெயின் ராட். ஹெட் ஷாட் ஒரே ஷாட்டில் முடிஞ்சு பார்த்தீங்கல்ல. லெஜெண்ட்ரியே நம்ம வேற மாதிரி லெவல் அப் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பிரெயின் ராட்டை பார்க்கறதுக்குள்ள அந்த பிரெயின் ராட்டே போயிடுச்சு. எடுத்துட்டலாம், நானே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. வீடியோ எடுத்து எனக்கே மறந்து போச்சு நிறைய விஷயம். இந்த வாட்டி லெஜெண்டரி தான் அடிச்சிருக்கேன், அதனால ஈஸியாக எடுத்துருக்கேன். ஐயா பேர் எனக்கு தரல. ஓகே, அடுத்தது அதே மித்திகள் பிரெயின்றாடி திருப்பி பார்த்தேன். எடுக்க முடியுதான்னு எடுக்க முடியல. அதனால வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போயினா என்னோட வீட்டுக்கு இல்லை, பேஸில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். சரி,
இனியாச்சும் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி விட்றேன். மறக்காமல் அந்த பெல்லை வச்சு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிடுங்க. இது லிமிட்டட், இப்படிலாம் அடிக்க முடியாது கன்ஃபார்ம். அதனால் நம்ம கீழே பார்த்தே அடிப்போம். என்ன பிரெயின் அடுப்பு இருக்கு, அது பிரெயின் லாஸ் நோமை ஹாட்ஸ்பாட் இருக்கு ரைஸ், அதை எடுத்துருவோம் இப்போ. டப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்துருவோம் கைஸ். கவலைப்படாங்க, இந்த பிரெயினை எடுத்துடலாம். பார்த்தீங்கல்ல எப்படி சல்லுன்னு எடுக்க போகிறோம். ஓகே கிரீச்சி அவ்வளோதான், எடுத்தாச்சு. பார்த்தீங்கல்ல எப்படி. ஓகே இப்போ நம்ம போய் இதை வந்து பேஸில் வச்சுருவோமா. பேஸ் இன்னும் ஒரு அப்கிரேடு போடு. காசு வேணுமா, காசு எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். அவ்வளோதான், காசு எடுத்தாச்சு. 6 மில்லியனுக்கு 25 மில்லியன் கேட்குது. ஆனால் இங்கே போய் கலெக்ட் பண்ணுவோம். அப்பா 62 மில்லியனே கேட்கு. சரி அப்கிரேடு போட்டாச்சு. இப்போ மேலே போயிட்டு நம்ம எடுத்த பிரெயின் ராடை வச்சுருவோம். அந்த லோஸ் நோ மை ஹாட்ஸ்பாட் ஹீட்டர்ஸ் per second 2.9 மில்லியன். அப்போ அடியோ சாரி 2.2 மில்லியன் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே நல்லதாகவே எடுத்துருக்கோம். அடுத்த பாட்டில் இதோட நல்லாவே எடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பாய்.